நிஜமாவே துளசி அண்ணி தற்கொலை பண்ணிக்கலன்னா அவங்கள கொலை பண்ணிருக்காங்களா? இதுல இந்த ஆவி விஷயம் வேற. இதுவும் உண்மையா? நிஜமாவே இத்தனை வருஷங்களா துளசி அண்ணியோடைய ஆவி இந்த வீட்ல இருந்தது அத்தம்மாவுக்கு தெரியுமா? அவங்க இந்த விஷயத்த நம்ம கிட்ட மறைச்சு வச்சாங்களா? அஜித், கீர்த்தி, ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அட கம் ஆன், அவங்க எங்களோட மாம். இவ்ளோ பெரிய விஷயத்தை எங்ககிட்ட ஏன் அவங்க மறைக்கணும்? எனக்கு என்னவோ போய் சொல்றது மாம் இல்ல, அந்த ராதான் தான் தோணுது. இது நிச்சயமா அந்த ராதாவுடைய கற்பனை கதையா தான் இருக்கணும். ஐ நோ, எங்க மாம் எப்பவும் எங்ககிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. அதான் என்னாலயே நம்ப முடியல. அத்தம்மா இதெல்லாம் அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த காது குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர்கிட்டயும் எதுக்கு போய் சொல்லணும்? இத்தனை வருஷமா துளசியோட ஆவி இந்த வீட்ல தான் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா காதுவை பத்தி உனக்கு முழுசா தெரியாது தாமினி. அவ சின்ன வயசுல இருந்தே அவளோட இமேஜ மட்டும்தான் அவ அதிகமா யோசிப்பா. அவ எப்பவுமே எல்லார் முன்னாடியும் தன்னோட இமேஜ் கொஞ்சம் கூட குறையாம பாத்துக்குவா. ஒருவேளை அவ துளசிய பத்தி குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானா எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும் அவ எவ்வளோ பொய் சொல்றான்னு. அதுக்கப்புறம் அவ நல்ல அம்மாங்கிற இமேஜ் இருக்குல்ல, அது மொத்தமா போயிடும்ல. அப்படி நடக்க விடவே மாட்டா. வாவ், காது தன்னோட இமேஜ காப்பாத்திட்டாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை நாசமாக்குறத இப்ப யாராலே காப்பாத்த முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லம்மா, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள நாம அந்த குருமாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா அப்புறம் அந்த பாழா போன ராதா நம்மள நேரா ஜெயிலுக்கே அனுப்பிடுவா. ராதா, 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 அவங்க வந்துட்டாங்க. அப்ப சரி, நீங்க போங்க, நான் வரேன். எப்படி இருக்க குஷி? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. எப்படிமா இருக்க ராதா? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருமா. என்ன விஷயம் ராதா? என்ன திடீர்னு வர சொல்லிருக்க? நல்லா தானே இருக்க? அம்மா, எல்லாம் நல்லா இருக்கோம்மா. அது ஒன்றும் இல்லை, குஷி உங்களையே நினைச்சிட்டு இருந்தா. அதனாலதான் கொஞ்ச நாள் அவ உங்க கூட இருந்தா குஷிக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் உங்க பேத்தி கூட இருந்த சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சேன். நிச்சயமா. அம்மா, என்ன விடுங்க. எனக்கு அம்மாவை பார்க்கணும். அம்மா,
ஐயோ தாமினி, இந்த மோகன் என்ன பண்றான்னு பாரு. நான் மோகனை சொல்லல, மோகனுக்குள்ள இருக்க அந்த துளசி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா பாரு. போட்டிருந்த எல்லா கட்டையும் அவுத்து விட்டுட்டாலே. இப்ப நம்ம உயிரை எடுக்காம விட போறது இல்ல அவ. அம்மா, துளசி நம்மள அப்புறம் மதமா கொல்லுவா. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ராதா நம்மள நேரா ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள அந்த குருமாவை நாம இங்க கூட்டிட்டு வரல அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஆமால, என்ன பண்றது என்ன பண்றது? நான் மறுபடியும் ஃபோன் பண்ண ட்ரை பண்றேம்மா. வேற என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் பண்ணுடி சீக்கிரமா. வாங்க. நான் குஷியை என் கூட கூட்டிட்டு போறேன். என்ன ராதா, குஷி இல்லாம உன்னால இருக்க முடியுமா? இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறம் ராதா, எனக்கு என்னமோ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது குஷிய உங்க கூட. அம்மா, மோகன் அண்ணா, மோகனைய எப்படி ரூமை விட்டு வந்தாரு? இவரை கட்டி போட்டு வச்சிருந்தனே. அம்மா வந்துட்டீங்களா? அம்மா, எங்கம்மா போனீங்க? நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்கல்ல? ஒரு நிமிஷத்துல என்ன நீங்க 3வது மனுஷியா ஆக்கிட்டீங்க. மோகன், மோகன் இல்லம்மா, துளசி. ஓ காட், உங்க பொண்ணு துளசிமா. மோகன், வெக்கமா இல்ல உனக்கு? நீ என் பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்றியா? அவளை கிண்டல் பண்றியா நீ?
அவளை என்கிட்ட இருந்து ஏற்கனவே நீ பறிச்சிட்ட. இப்ப அவளை பத்தி கிண்டல் பண்ணாத. என்ன ராதா இது? இத காட்டுறதுக்காக தான் என்ன இங்க வர சொன்னியா? இல்லம்மா, அந்த மாதிரி இல்ல. ஒரு தடவை நான் போட்டு சொல்றேன். நிறுத்து ராதா. நான் உன்னை என் பொண்ணா ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ மோகனோட சேர்ந்து என் பொண்ணு துளசிய கிண்டல் பண்றியா? சீ, இல்லம்மா, நான் சொல்றத ஒரு முறை கேளுங்க. அம்மா, ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல ரோட்ல ஒரு தடவை உங்க கைய பிடிக்காம அப்படியே விட்டுட்டேன். அப்போ நீங்க எவ்வளவு பயந்து போயிருந்தீங்க. ஐயோ, நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படிமா என் கையை விட்டு போனீங்க? இவன் என்ன சொல்றான்? துளசி உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு இருட்டுனா ரொம்ப பயமா இருக்கும்னு. சின்ன வயசுல நான் இருட்ட பார்த்து பயந்து இருக்கும் போது நீங்க என்ன கட்டி பிடிச்சுப்பீங்கல்லம்மா. ஆனா நான் என் வாழ்க்கை முழுக்க இருட்டுக்குள்ளேயே போகும்போது நீங்க ஏமா என்ன அப்படி கட்டி பிடிச்சுக்கல? சொல்லுங்கம்மா. ஞாபகம் இருக்கா தீபாவளி அன்னைக்கு என்னோட விரலை நான் நெருப்புல சுட்டுக்கிட்டேன். அன்னைக்கு நீங்க எவ்வளவு அழுதீங்க. ராத்திரி முழுக்க நீங்க தூங்கவே இல்லையே. இவங்க எல்லாரும் என்னை எரிச்சு கொல்லும் போது நீங்க ஏமா எதுவுமே பண்ணல? மோகனையா, ஏம்மா ஏன்? பதில் சொல்லுங்க. அம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு தாமினி. உங்க உங்க துளசி உங்களுக்கு தெரியலையாம்மா? இந்த விஷயம்லாம் வெறும் துளசிக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ என் துளசியா?
ஆமாம்மா. நீ என் மகளா? என்னை மன்னிச்சிடுமா துளசி. உன்னை கொன்னவங்களுக்கு என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. இப்ப எனக்கு சொல்லு, யாரு உன்னை கொன்னது? உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன். சொல்லு துளசி, யார் உன்னை கொன்னது? சொல்லுங்க துளசி அக்கா, சொல்லுங்க. அந்த பக்கம் பாக்குறான், இந்த பக்கம் திரும்புறான். தாமினிதா, என்ன? குஷி, இந்த தாமினி எங்க அம்மா